கேரளாவை ஆண்ட மன்னன் அழகர் கோவிலுக்கு வந்தபோது கள்ளழகரோட அழகில் சொக்கிப் போனான். கள்ளழகரை கேரளாவிற்கு கடத்திக் கொண்டு போக நினைத்த அரசன் 18 கேரள மந்திரவாதிகளை அனுப்பி வைத்தான். இந்த மந்திரவாதிகளுக்கு காவலாக காவல் தெய்வமான கருப்பசாமியை கூடவே அனுப்பி வைத்தான். வெள்ளை குதிரை மீதேறி வந்த கருப்பசாமியும் 18 மந்திரவாதிகளும் அழகர் மலைக்கு புறப்பட்டுச் சென்றனர். அழகர் மலைக்கு வந்தவுடன் கள்ளழகரை பார்த்த கருப்பசாமி அப்படியே சொக்கிப் போய் நின்றார். ஆனால் மந்திரவாதிகளோ அழகரையும் தங்க நகைகளையும் கொள்ளையடித்துக் கொண்டு போக நினைத்து கருவறைக்குள் போனார்கள். கொள்ளையர்கள் அழகர் மலைக்கு வந்திருக்கும் விஷயம் தெரிந்து ஊர் மக்கள் திரண்டு வந்து 18 மந்திரவாதிகளையும் கொன்று 18 படிகளை களிமண்ணால் செய்து அந்த படிகளில் ஆளுக்கு ஒருவராக புதைத்தனர். அப்போது கருப்பசாமியை அழைத்த அழகர், என்னையும் மலையையும் நீ காவல் காத்து கொண்டு இங்கேயே இரு என்று அருள் புரிந்தார். அன்று முதல் அழகர் மலையில் காவல் தெய்வமாக இருக்கிறார் 18ஆம் படி கருப்பசாமி. கருப்பசாமியிடம் வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நல்லது நடக்கும், நியாயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அழகர் கோயிலுக்கு மட்டுமில்லை, பாண்டிய மன்னர்களுக்கும் கருப்பசாமி காவல் தெய்வமாக இருந்து வருகிறார். அதேபோல் மதுரையில் வைகை ஆற்றில் இறங்கிவிட்டு எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்துவிட்டு மலைக்கு திரும்ப போகும்போது கருப்பசாமியிடம் வைத்து கணக்கு காண்பித்து விட்டுதான் கோவிலுக்கு உள்ளே செல்வார். பல ஆண்டு காலமாக இதுதான் நடைமுறையில் உள்ளது.